வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்ல தினமும் பயன்படுத்தப்படும் ஒரு சிறிய உணவு பொருள் தான். ஆனா அதுல மறைந்திருக்கும் மருத்துவ சக்தியை பற்றி பலருக்குமே தெரியாது. அது என்ன தெரியுமா? அதுதாங்க எள்ளு. எள்ளென்றால் எண்ணெய் என்ற பழமொழி இருக்கிறது. ஆனா இன்று அறிவியல் ஆய்வுகள் கூட எள்ளில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதயம், எலும்பு, மூளை, சர்மம், தலைமுடி, இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு என உடல்ல பல பகுதிகளுக்கு நன்மை தரக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. ஆனா இந்த எள்ளை எப்படி சாப்பிட வேண்டும்? யாரெல்லாம் கவனமாக எடுக்க வேண்டும்? யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு எள்ளு சாப்பிடலாம்? கருப்பு எள்ளு சாப்பிடலாமா? வெள்ளை எள்ளு சாப்பிடலாமா? இந்த வீடியோவை முழுசா நீங்க பாருங்க. அப்பதான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோல முழுமையான தகவலும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த வீடியோ ரொம்பவும் முக்கியமான வீடியோ. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். வீடியோவை முழுமையா பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். எள்ளுல இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். எள்ளுல 100 கிராம் எள்ளுல சுமார் புரதம் 18 கிராம், நல்ல கொழுப்பு 50 கிராம், நார்ச்சத்து 12 கிராம், கால்சியம் 975 mg, மெக்னீசியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, துத்தநாகம், காப்பர், விட்டமின் B1, விட்டமின் B6, விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இருக்குதுங்க. எள்ளுல இருக்கக்கூடிய சிசாமின், சீமோலின், லிக்னன்ஸ் போன்ற இயற்கை சேர்மங்கள் உடல பல நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு இது உதவியா இருக்குது. எள்ளு சாப்பிடும் போது உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். அதுல முதலாவது நன்மை, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளு கால்சியத்தோடைய மிகச்சிறந்த மூலக்கூறா இருக்குது. பால் குடிக்க பிடிக்காதவர்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வா இருக்கு. ஏன்னா பாலில் கால்சியம் இருக்குது. அதனால நம்ம எல்லாருமே பால் குடிக்கிறோம். சிலருக்கு பால் குடிக்கவே சுத்தமா பிடிக்காது. ஆனா அவங்க வீட்டுல கட்டாயப்படுத்தி அந்த குழந்தைகளை குடிக்க சொல்லுவாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம எள்ளை உணவுல கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு நான் சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு மாதத்திற்கு தேவையான எள்ளை எடுத்து நீங்க வடச்சட்டியில போட்டு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். அது எண்ணெய் ஊத்தாம வெறுமனவே எள்ளை மட்டும் வறுத்து எடுத்து அதை நீங்க ஒரு பவுடர் பண்ணி ஒரு டப்பால நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நீங்க தினமும் சாப்பிடக்கூடிய சாதத்துல 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு பவுடரை நீங்க போட்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுருவாங்க. இல்லைன்னா எள்ளு உருண்டையா பிடிச்சு அதுல நீங்க பவுடர் பண்ணதுல சிறிதளவு நாட்டு சர்க்கரை ஏதாவது கலந்து நீங்க கொடுத்தீங்கன்னா, டெய்லி 1 டேபிள் ஸ்பூன் நீங்க காலையில கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் அவங்க உடல்ல நடக்கும். ஸோ இப்படியும் நீங்க செய்யலாம். முக்கியமா 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு எள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அவங்களுடைய எலும்புகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு. ஏன்னா வயது அதிகரிக்க அதிகரிக்க எலும்பு சார்ந்த நோய்கள்லாம் அப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். எலும்பு தேய்மானம், அப்புறம் உடல்ல கால்சியம் சத்து குறைபாடு இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம எள்ளை உணவுல எடுத்துக்கிறணும். அடுத்து 2வது நன்மை என்னன்னா, மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளுல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால சிலருக்கு மூட்டு வலி குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஏன்னா மூட்டு வலி வர்றதுக்கு காரணமே என்னன்னா, அந்த மூட்டுகளை சுத்தி இருக்கக்கூடிய அலர்ஜினாலதான், அதாவது இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அதனாலதான் வருது. ஸோ அதை சரி பண்றதுக்கு எள்ளு பயன்படுது. அதனால எள்ளை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அடுத்து 3வது நன்மை என்னன்னா, ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுதுங்க. ஏன்னா எள்ளுல மெக்னீசியம், பொட்டாசியம், ஹெல்த்தி ஃபேட்ஸ் இது எல்லாமே இருக்கு. இது 3மே சேர்ந்து இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதனால இந்த எள்ளை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அடுத்து 4வது நன்மை என்னன்னா, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளு கொலஸ்ட்ரால் கிடையாது. ஆனா இது நல்ல கொழுப்புகள் அதிகமா இருக்குது. இந்த நல்ல கொழுப்பு இதயத்திற்கு ரொம்பவுமே அவசியமானது. இதை தான் எல்டிஎல்ல குறைக்கிறதுக்கு பயன்படுது. எல்டிஎல் அப்படின்னு சொல்றது என்னன்னா கெட்ட கொழுப்பு. அப்ப நம்ம இதயத்தை சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த எள்ளுல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு நம்மளுக்கு தேவை. ஸோ அதுக்கு தான் நம்ம எள்ளு எடுக்க சொல்றோம். அடுத்து 5வது நன்மை என்னன்னா, சர்க்கரை அளவா சமநிலைப்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளு கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவான ஒரு உணவுங்க.
ஆனா அதிக அளவுல நார்ச்சத்து இருக்குது. இதனால சர்க்கரை வேகத்த உயர்த்தாம தடுக்கிறதுக்கு எள்ளு வந்து பயன்படுது. அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக எள்ள வந்து பயன்படுத்தலாம். அடுத்த 6வது நன்மை என்னன்னா, செரிமானத்த மேம்படுத்துறதுக்கு வந்து எள்ளு வந்து பயன்படுது. இதுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால குடலுடைய இயக்கத்த சீரா வச்சுக்கிறதுக்கும், மலச்சிக்கல குறைக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, உடலுக்கு சக்திய அதிகரிக்கிறதுக்கு எள்ளு பயன்படுதுங்க. ஏன்னா எள்ளுல புரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட், அயன், மெக்னீசியம் இது எல்லாமே இருக்கு. இந்த 4மே வந்து உடலுக்கு நீண்ட நேரம் எனர்ஜியையும், ஆற்றலையும் வழங்குறதுக்கு பயன்படுது. அதனால ஒரு நாள் முழுக்க நம்ம எனர்ஜியா நம்ம இருக்கணும், நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் நம்ம ஆக்டிவா முடிக்கணும்னா, எள்ள வந்து நம்ம உணவுல எடுத்துக்கிறலாம். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, ரத்த சோகை வராம பாதுகாக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளுல இரும்பு சத்து அதிகமாவே இருக்குது. அது கூடவே விட்டமின் சி நிறைந்த உணவுகளை நம்ம சேர்த்து எடுத்தோம்னா, இரும்பு சத்து அந்த உறிஞ்சுதல் வந்து அதிகமா ஏற்படும். அதாவது முழுமையான இரும்பு சத்து நம்ம உடலால உறிஞ்சிக் கொள்ளப்படும். ஸோ நீங்க காலையில ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்க எள்ளு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு விட்டமின் சி இருக்கக்கூடிய பழங்கள் சாப்பிடலாம். இல்லன்னா லெமன் இருந்துச்சும் லெமன் ஜூஸ் குடிக்கலாம். இல்ல ஆரஞ்சு பழம் இருந்தா ஆரஞ்சு பழம் வந்து சாப்பிடலாம். ஸோ அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்து உடலால உறிஞ்சிக் கொள்ளப்படும். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, தலைமுடி ஆரோக்கியத்திற்கு எள்ளு வந்து இந்த தலைமுடிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது. இதுக்காக நம்ம எவ்வளவோ காசுகள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எள்ள பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய முடி ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா எள்ளுல காப்பர், சிங்க், விட்டமின் இ, ஹெல்த்தி ஃபேட்ஸ் இதெல்லாமே இருக்கு. இது எல்லாமே முடி வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ஸோ முடி வளரணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்க எள்ள வந்து பயன்படுத்திட்டே வாங்க. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, சருமத்தை பளபளப்பா வச்சுக்கிறதுக்கு எள்ளு வந்து பயன்படுதுங்க. ஏன்னா எள்ளுல விட்டமின் இ இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது. இது சரும செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 11வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு எள்ளு வந்து பயன்படுது. அதாவது எள்ளுல வந்து ஜிங்க், காப்பர், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே இருக்குது. இது வந்து நோய் எதிர்ப்பு அந்த மண்டலத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. அடுத்து 12வது நன்மை, மூளையோடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. எள்ளுல இருக்கக்கூடிய ஹெல்த்தி ஃபேட் மற்றும் விட்டமின் பி, மெக்னீசியம் இது மூளையோடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும், மூளை செல்களை பாதுகாக்கிறதுக்கும், ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து 13வது நன்மை என்னன்னா, நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு எள்ளு வந்து பயன்படுது. எள்ளுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் நரம்புகளா தளர செய்யறதுக்கு உதவுது. அதாவது நரம்புகளா பாதுகாக்கிறதுக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து 14வது நன்மை, பெண்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கறதுக்கு எள்ளு பயன்படுது. ஏன்னா பெண்களுக்கு தேவையான கால்சியம் சத்து, இரும்பு சத்து, முக்கியமா ஹார்மோனை சமநிலையில வச்சுக்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எள்ளுல இருக்குது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலத்துல பெண்களுக்கு வந்து ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகி பிசிஓடி, தைராய்டு, உடல் பருமன், ஒபிசிட்டி இது எல்லாமே வருது. முக்கியமாக நிறைய பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை வருது. அதே மாதிரி பிசிஓடி இதனால குழந்தை இல்லாமல் போகிறது. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வருது. அவங்களுடைய ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கு எள்ளு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதனால பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து 15வது நன்மை என்னன்னா, ஆண்களுடைய ஆரோக்கியத்திற்கும் எள்ளு வந்து பயன்படுதுங்க. எள்ளுல வந்து ஜிங்க் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. இது உடல் தசை மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கு பயன்படுது. ஏன்னா அதனால ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வந்து எள்ளு வந்து ஒரு சூப்பரான உணவா கருதப்படுது. இப்ப எந்த எள்ளு வந்து நல்லது, கருப்பு எள்ளா வெள்ளை எள்ளா அப்படிங்கிறத பார்த்துடலாம். கருப்பு எள்ளுல அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அதிகமான அயன் இருக்குது. வெள்ளை எள்ளுல அதிக அளவுல கால்சியம் இருக்குது. ஆனா அதனுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ 2 எள்ளுமே நல்லது தான். நீங்க எந்த எள்ளு உங்களுக்கு பக்கத்துல கிடைக்குதோ அந்த எள்ளை வாங்கி பயன்படுத்துங்க. ஸோ 2 எள்ளுமே நல்ல எள்ளு தான். எப்படி எள்ளை வந்து சாப்பிடலாம்னா, காலையில வெறும் வயிற்றுல 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளை அப்படியே வாயில போட்டு அது கூட நீங்க ஏதாவது நாட்டு சர்க்கரையோ பனங்கட்டையோ போட்டு அப்படியே சாப்பிடலாம். இல்ல பவுடர் மாதிரி அரைச்சு நீங்க சாப்பிடலாம். இல்ல எள்ளு உருண்டையா சாப்பிடலாம். வாரத்துல வந்து எள்ளு சட்னி செஞ்சு வாரத்துக்கு 3 முறை எடுத்துக்கலாம். இல்ல சாலடு தயிர்ல போட்டு சாப்பிடலாம். காய்கறிகளை சேர்த்து சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு எள்ளு வந்து எடுத்துக்கலாம்னா, 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கு மேல வேண்டாம்.
ஸோ வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேங்க. யாரெல்லாம் எள்ள வந்து சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, சிலருக்குலாம் வந்து நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும். ஸோ விதைகள் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்க எள்ள சாப்பிட்றத தவிர்க்கணும். இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர்ட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து பிளட் தின்னர் மருந்து மாத்திரை எடுக்கிறவங்களும் அவங்களும் எள்ள தவிர்க்கிறது நல்லது. அப்படி எடுக்கிறதா இருந்தால் மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. எல்லாம் சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் நீங்கள் காலையில் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் உடற்பயிற்சிக்கு பிறகு எடுத்துக்கிறலாம். எள்ளு கூட சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகளை பார்க்கலாம். ஏன்னா எள்ளு மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுவே நல்ல ஒரு ஆரோக்கிய பலன் கொடுக்கும். ஆனா அது கூட சில உணவுகளை சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பான பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ அதிகமான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும், அதிகமான நன்மைகளும் கிடைக்கும். ஸோ எள்ளு கூட என்னெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம்னா, வெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். ஸோ அது இனிப்புக்காக வெல்லக்கட்டி, இல்லை பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து பேரிச்சம்பழம் சாப்பிடலாம், நிலக்கடலை சாப்பிடலாம், பாதாம் சாப்பிடலாம், தயிர் சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம். இதெல்லாம் எள்ளு கூட சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகள். இதெல்லாம் நீங்க சேர்த்து சாப்பிடலாம். நண்பர்களே, ஒரு சிறிய எள்ளுல மிகப்பெரிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ அளவா நீங்க சமநிலையான உணவுகளோடு சேர்த்து சரியான உணவு முறைகளை பின்பற்றி நீங்க எள்ள வந்து பயன்படுத்துங்க. பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.